அம்மா என் ஃப்ரெண்டோட பவுச் இல்லை அப்புறம் வந்து பென்சில் பாக்ஸ் வந்து 650 சொல்கிறா. அவ்வளோ காசா? மேயா கூட இருக்கலாம்டா. அப்படின்னா அது உண்மையாம்மா? ஆமாண்டா, உண்மைதான். உண்மையா கூட இருக்கலாம் இல்லையா? அப்புறம் நீ மெய்ன்னு சொன்ன. உண்மைக்கும் மெய்யும் ஒன்று தானே? உண்மைக்கும் மெய்யும் ஆல்மோஸ்ட் ஒன்றுடா, ஆனால் ஒன்று கிடையாது. இது ஒரு வித்தியாசம். நான் ஒரு சின்ன கதை முழு சொல்கிறேன். நீ சின்ன பிள்ளை தானே, கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறீங்களா? ஓகே. இப்போ ஒரு பொண்ணு ஒரு 25 பவுன் நகை போட்டுட்டு ஒரு ரோட்டில் போகிறா. அப்போ 4 திருடுங்க அந்த பொண்ணுடைய நகையை பறிக்கிறதுக்காக அந்த பொண்ணை துரத்துறாங்க. அந்த பொண்ணு ஓடி போய் ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்போ அந்த திருடங்க அந்த வீட்டை கதவை தட்டி இங்கே ஒரு பொண்ணு வந்தாளா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வீட்டுக்காருக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, அந்த பொண்ணுடைய நகையை பறிக்க தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு. நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரு, அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு இங்கே தான் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னாருன்னா அவர் உண்மைதான் பேசியிருக்காரு. ஆனால் அந்த உண்மைனால அந்த பொண்ணு பாதிக்கப்படுவா இல்லையா? அந்த பொண்ணோட நகையை பறிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ உண்மை சொல்லியும் அந்த இடத்துல அதற்கான புண்ணியம் அவருக்கு வராது. அதே அவர் இல்லை அந்த மாதிரி எந்த பொண்ணு இங்கே வரல அப்படின்னு மெய் சொல்லிட்டாருன்னா அந்த இடத்துல அவர் உண்மை பேசாமல் போயிடுவார். சில நேரத்தில் உண்மை பேசுகிறத விட மெய் பேசுகிறதாண்டா நல்லது. உனக்கு புரியுதா? கொஞ்சம் புரிஞ்சிருக்குமா. சரி அம்மா, இப்போ நீ ஒரு பாட்டு பாடுறியா? என்னடி திடீர்னு பாட்டு கேட்குற? சரி, ஒரு தமிழை பற்றின ஒரு பாட்டு, ஓகேவா? அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தான் என் மனதில் தேன் பாய, தமிழே நாளும் நீ பாடு. நல்லா இருந்துச்சுமா. அம்மா அதை யூடியூப் ஷார்ட்ஸ்ல போடலாமா? போட வேணாம்.